என்னவா இருக்கும்? இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படியெல்லாம் படுத்து நான் பார்க்கவே இல்லையே. ஒருவேளை நான் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ? டாக்டரை கூப்பிட போனவனை இன்னும் காணோமே. இங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு, இவனை இன்னும் காணோம். அப்படியே வேற எங்கேயாவது போயிட்டானோ என்னமோ. ஏய் ராதா, ராதா, ரொம்பவா முடியல? காது கேட்குதான்னு பேரு. ஏட்டி ராதா. ஆமாத்த. ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? வினோத்தை வேற இன்னும் காணோமே. அவர் வர்றேன்னு தானே அத்தை சொல்லியிருக்காரு, வர்றாருன்னு பார்ப்போம். ரொம்ப முடியலன்னா சொல்லு, உங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போவோம். வேண்டாம் அத்தை, வேண்டாம். இப்படியே எவ்வளோ நேரம் படுக்க போற? போய் சாப்பிடவாது செய்யப்போ. இல்ல அத்தை, பசிக்கல. சரி, இங்கே இதுக்கு படுத்து கிடக்குற? மேலே போய் ரூம்லயாவது பட. வேண்டாம் அத்தை, இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தேன். ஒரே இடத்துல இருக்கவும் ஒரு மாதிரியா இருந்துட்டே இருக்கு. எத்தனை நாளா இப்படி செய்யுது உனக்கு? 2-3 நாளா அத்தை ஒரு மாதிரியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. வாந்தி நின்றுட்டா இல்லை இன்னும் வந்துட்டே இருக்கா? அதெல்லாம் நின்றுட்டு அத்தை, தலைவலி தான் இருந்துட்டே இருக்கு. ஒன்றும் புரியல, டாக்டர் வந்து பார்க்கட்டும் என்ன ஏதுன்ட்டு. ராதா, ஏண்டி ராதா, என்ன வாரு, டாக்டர் வந்துட்டாங்க. எஞ்சி ரொம்ப அலட்டாதீங்கம்மா, அமைதியா இருங்க, மெதுவா எழுப்பலாம். ராதா. நான் என்ன அலட்டவா செய்கிறேன்? அவ பேர் தான் ராதா, அதை சொல்லி தானே கூப்பிடுறேன். இல்லம்மா, உங்க பேச்சு கொஞ்சம் ஹார்ஸா இருக்கு. அவங்க ஸ்லீப்ல இருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அது சரி. அம்மா, நீங்க எந்த ஊர் டாக்டரு? அம்மா இதெல்லாம் இப்ப தேவையா? அமைதியா இருங்க. ஏன்டா கேட்டா இப்ப என்ன? டாக்டரே, சாப்பிட்றீங்களா மைசூர் பால் லட்டு? அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னடா, வீட்டுக்கு வந்து டாக்டருக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? டீ ஏதாவது போடணும்னா எஞ்சிக்க முடியல. இப்பதான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அதுக்கு தான் லட்டு மைசூர் பால்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்க. டாக்டர், கூச்சப்படாம சாப்பிடுங்க, இந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீங்களே சாப்பிடுங்க. என்ன டாக்டர், நாங்க செஞ்சதுன்னு பயந்துடாதீங்க, கடையில தான் வாங்கினோம், சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. மிஸ்டர் வினோத், எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் எழுப்புறீங்களா உங்க ஒய்ஃபை? டாக்டர் அம்மா ரொம்ப கோவப்பட்டீங்க போலயே. நானும் டாக்டரோட ஒய்ஃப் தான், என் ஹஸ்பண்டும் டாக்டர் தான். அம்மா சும்மா இருக்கீங்களா எப்படிமா? ஓ அப்படியா? உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அப்ப வீட்லயே டாக்டர் வச்சுட்டு ஏன் என்ன கூப்பிட்டீங்க? அதுவா, இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்குலாம் என் ஹஸ்பண்ட் பார்க்க மாட்டாங்க, அதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். அம்மா தேவையில்லாம பேசுறீங்க, சும்மா இருங்க சொல்லிட்டேன். ட்ரீட்மெண்ட் இது பொண்ணுக்கு எடுக்கணுமா இல்ல இவங்களுக்கு எடுக்கணுமா? கரெக்டா சொன்னீங்க டாக்டர், கிட்டத்தட்ட அப்படித்தான். ராதா, ராதாமா. ராதா, கொஞ்சம் எந்திரிங்கம்மா, அப்படியே எந்திரிங்க பாப்போம். ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். என்னம்மா செய்து உங்களுக்கு? கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் கிட்ட வாங்க. ஏண்டி இவள, எந்திரிடி, டாக்டர் கூப்பிடுறாங்கல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, மெதுவா நானே பேசிக்கிறேன். முடியாதவங்க கிட்ட அவங்களுக்கு தக்கனதாமா பேசணும், இப்படியெல்லாம் அலட்டக்கூடாது. நல்லா சொல்லி புரிய வைங்க டாக்டர், இப்படியே தான் பண்றாங்க இவங்க. ஏண்டா, சொல்ல தானடா செய்ற, டாக்டர் முன்னாடியும் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணணுமா? என்ன ஆச்சுமா, இப்ப ஏன் அழுவுறீங்க? இல்ல, கண்ணுல இருந்து தன்னால தண்ணி வருது, தலை ரொம்ப வலியா இருக்கா, அதான். அதெல்லாம் இல்ல டாக்டர், அவ நல்ல நீலி கண்ணீர் வடிப்பா, தொட்ட 90க்கு அழுதுதான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்கா ஒன்னையும். அம்மா. என்னடா? அமைதியா இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா இஞ்சி உள்ள போங்க. ஏண்டா, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஆனா டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன விஷயம்னு தெரியும் பாத்துக்கோ. என்னம்மா தெரியும்? நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்களா? ஓ, டாக்டர் உங்க ஹஸ்பண்டுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல டாக்டர், மயக்க வருங்கிறா, வாந்தி எடுக்கிறா, என்னன்ட்டு எங்களுக்கு தெரியாதா என்ன? அத்தை, கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ரெடி நீ, எங்களுக்கு எதுவும் தெரியாது பேரு, வந்துட்டா சொல்ல. டாக்டர் அம்மா, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நான் நினைச்சத. உடம்புக்கு என்னம்மா செய்யுது? தலைவலி ரொம்ப இருக்கு டாக்டர். 2 நாளைக்கு முன்னாடி வாமிட்டிங் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டு. இப்ப தலைவலி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. தலைவலி அதிகமா இருந்ததுக்கு டேப்லெட் ஏதாவது போட்டீங்களா? இல்ல டாக்டர், டேப்லெட் எதுவுமே போடல. தலைவலி தைல தான் தேய்ச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல டாக்டர், ஃபீவர் கூட எதுவும் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது புதுசா ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர், அப்படி எதுவுமே சாப்பிடலனா, வீட்டுல சமைச்சதான் சாப்பிட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லையே டாக்டர், உண்மையிலே வீட்டுல சமைச்சதான் சாப்பிட்டேன், வேற எதுவுமே சாப்பிடல. ஃபுட் பாய்சன் ஆயிருக்க மாதிரி தெரியுதுமா, அதான் வாமிட்டிங் வந்திருக்கு, தலைவலி அதிகமா இருக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். என்ன ஃபுட்டு பாய்சனா? வேற ஒண்ணும் கிடையாதோ? நல்ல பாசக்கார அத்தையா இருப்பாங்க போலயே உங்க மேல. மருமகளுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு அக்கறையோட கேக்குறாங்களே. வேற ஒன்றும் இல்லம்மா, ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கு. உங்க மருமக கூடிய சீக்கிரம் நல்லா ஆயிடுவா. ஆமா, இவளுக்கு என்ன வந்து தொலைஞ்சா எனக்கு என்ன? வேற ஒன்றும் இல்லையான்னு கேட்க. நான் கூட கர்ப்பமா இருக்காளோன்னு நினைச்சேன், வாந்தி வேற எடுத்துட்டு கிடக்காளன்ட்டு. ஒரு மண்ணும் இல்ல ஒலைய. அம்மா. என்னடா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன அலட்டிட்டு இருக்க? ஒரு சந்தேகத்தை தானே கேட்டேன். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, முதல்ல உள்ள போங்கம்மா. சும்மா வந்துட்டான், தொட்ட 90க்கு கோவப்பட்டுக்கிட்டு. இதுக்கு தான் இப்படி சுருண்டு சுருண்டு படுத்து கிடந்தாளோ, வீட்டு வேலை பார்க்காம வேலை கள்ளி. நான்சென்ஸ். என்ன
இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் கூட மருமக மேல ரொம்ப அக்கறையா பேசுறீங்கன்னு நினைச்சேன். என்ன இது இப்படி வல்கரா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க டாக்டர்மா, ஏஞ்சு போங்க. சும்மா இதுக்கெல்லாம் ஊசி எதுவும் போட வேணாம், தன்னால சரியாயிடும். அம்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். என்னடா வீட்டு வேலை பார்க்கறதுக்கு வாஷிங் மிஷின் எடுத்து கொடுத்தாச்சு. வேற என்னடா இவளுக்கு வேலை இருக்கு? சும்மா 2 நாளா ஒப்பேத்திட்டாள்ல சமையல் பண்ணாம. எனக்கு ஊசி எல்லாம் எதுவும் வேண்டாம். சும்மா இரு ராதா. இல்லங்க வேண்டாம், பிரச்சனை தன்னாலே சரியாயிடும், விட்டுருங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? ஊசி போட்டாதாமா சரியாயிடும். தலை வலிக்குங்க போய் தானே இவ்வளவு முடியாம படுத்திருக்கீங்க. உங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு வேணா இருக்கலாம். நான் ஒரு டாக்டர், எனக்கு எல்லா விஷயமும் தெரியதான் செய்யுது நீங்க ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்ட்டு. இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, அப்புறம் தான் சரியாகும். போட்டுக்கோ 10 இன்ஜெக்ஷன் இருந்தாலும் போட்டு விடுங்க. ஒரு நாள்ல அரை நாள்ல சரியாகணும் பாத்துக்கோங்க. 2 நாள் பார்க்காத வேலையெல்லாம் நைட்டு கடந்து பார்க்க வச்சிருவேன்ல. எனக்கு வேணாம், எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் வேணாம். ஏமாட்டி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, அப்பந்தானே வேலை பார்க்க முடியும். ஓ, இன்ஜெக்ஷன் போடாம இன்னும் 2 நாள் கறத்தலான்னு நினைக்கிறியோ? அப்படி கறத்தனா உங்க வீட்டுல போய் கறத்து. எங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சும்மா இரு ராதா. அம்மா தான் ஏதாவது பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீயும் சேர்ந்துக்கிட்டு. இல்லங்க, என்ன தயவு செஞ்சு எங்க வீட்டுல கொண்டு விட்டுருங்க. எனக்கு எப்ப சரியாகுதோ அப்ப நான் வந்துக்கிறேன். போடா, வெள்ளனை கொண்டு விடு. அம்மா அவ்வளவுதான் மரியாதை. டாக்டர் இருக்காங்கன்னு பாக்குறேன், பேசாம எஞ்சி உள்ள போங்கம்மா. ரொம்ப தான் சப்போர்ட் பண்றான் ஆளும் மூஞ்சும். எங்க ப்ளீஸ்ங்க, என்ன கொண்டு வீட்டுல விட்டுருங்க. இவ்ளோ பேச்சு கட்டு அந்த வீட்டுல இருக்க முடியாதுங்க. ராதா சும்மா இரு ராதா. அம்மா ஏதோ குந்தத்தப்பா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுறதுல நீ பெருசா எடுத்துக்கிடாத. என்னங்க சொல்றீங்க? அவங்க வாய்க்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க, நான் பொறுத்து போயிட்டே இருக்கணுமா? எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சமா பாருங்க. கல்யாணம் ஆகி உங்களுக்கு எவ்வளவு நாள்மா ஆச்சு? 1 year ஆக போகுது டாக்டர். அதுக்குள்ள எதுக்குமா அவசரம்? அவங்க ஏதாவது பேசுறவங்க பேசிட்டு தான் போவாங்க. நான் இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்புறேன். நீங்க பேசாம இங்கே இருங்க. சண்டேலாம் வரதாமா செய்யும் குடும்பம்னா, அதுக்காக தேவையில்லாம வீட்டுக்கெல்லாம் கிளம்பாதீங்க, புரியுதா? சரி டாக்டர். ராதா நீ ரெஸ்ட் எடு, நான் போய் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். வேண்டாங்க, உங்க அம்மா இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்படிதான் ஒண்ணு பேசிட்டே தான் இருக்காங்க. அனு அண்ணிய ஒரு வார்த்தை அவங்க அத்தை பேசினா இவங்க சம்மதிப்பாங்களா? என்ன மட்டும் எவ்வளவு வார்த்தை பேசுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத ராதா. உனக்கு உடம்பு சரியானா போதும். நீ உன் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா சொல்லு, அங்க கொண்டு விட்டுட்டு வர்றேன். சரிங்க, தயவு செஞ்சு 2 நாளாச்சு நான் என் வீட்டுல போய் நிம்மதியா இருந்துட்டு வர்றேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வர்றேங்க, என்ன விட்டுருங்க. இங்க பாரு ராதா, நீ எங்க அம்மா சொன்னதுக்காண்டிலாம் நான் உன்னை ஒண்டி விடல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ங்கிறதுக்காண்டி மட்டும்தான் விடுறேன், புரியுதா? புரியுதுங்க எனக்கு. நீங்க எனக்கு வாஷிங் மிஷின் எடுத்து தந்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த கடுப்பை தான் இப்ப என்கிட்ட காட்டிட்டு போறாங்க. பிடிக்கலன்னா விடு. அவங்க பேசுறதுலாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத. உனக்கு நான் தானே முக்கியம். சரிங்க, நான் ரெடி ஆயிட்டு வர்றேன், வீட்டுல விட்டுருங்க. இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ராதா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூடவா அவங்களுக்கு தெரியல. இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. சா, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலையே. ராதா வீட்டுக்கு போனதோட அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி வைக்கணும். இனிமே ராதா கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கிடாதீங்கன்ட்டு. அனுவுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி பாஞ்சு விழுந்து ஓடுறாங்க. தான் பிள்ளை மாதிரி கூட நினைக்க வேண்டாம், அவளும் ஒரு பிள்ளை நினைக்கலாம்ல. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல, வீட்டுக்கு வந்தவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு.